ஸோ ரெவல்யூஷன், புரட்சி ஃப்ரான்ஸில் எப்படி நடந்துச்சு, இதை பற்றிலாம் முழுமையாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே எதோட ஒட்டி இருந்தாங்க அப்படின்னா லிபர்ட்டி அப்புறம் ஈக்குவாலிட்டி, இதோட தான் அவங்களோட மைண்ட் செட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. புரட்சி பண்ணி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து இப்படி தான் அவங்க மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் அவங்களோட சட்டம் எல்லாமே இதோட அலைன் பண்ணி தான் இருக்கும். சர்வாதிகாரம் நடந்தாலுமே இந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இந்த லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டியில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த சமயம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப். இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்சார் அப்படின்னா வந்து ஒரு பப்ளிகேஷனோ ஒரு படமோ வெளில வரத்துக்கு முன்னாடி அதை வந்து தணிக்கை பண்ணுவாங்க. தணிக்கைன்னா என்னென்னா அது வெளில வரலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கொடுப்பாங்க, இல்லை பேன் பண்ணுவாங்க. இதுதான் சென்சார்ஷிப். ஸோ இது நிறைய விஷயத்தில் சென்சார்ஷிப் முன்னே நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது இருந்துச்சு. பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நீ பேசக்கூடாது, வெளில உனக்கு என்ன கருத்து இருக்கோ அது வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு மேஜர் சென்சார். ஸோ இந்த சென்சார்ஷிப் பார்த்திங்கன்னா 14th ஜூலை ஃப்ரான்ஸில் 1789 அப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சென்சார்லாம் கிடையாதுன்னு. மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ரிஜிம் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், அப்புறம் அந்த ஃபீடல் சிஸ்டம்லாம் இருந்துச்சுல்ல, அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் இல்லை பர்ஃபார்மன்ஸ். ஸோ பப்ளிகேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நியூஸ் பேப்பர்ஸ், பேம்ஃப்ளெட்ஸு, புக்ஸு, பிக்சர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பப்ளிகேஷன் சொல்லுவோம். இது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா பிளேஸ், சாங்ஸு, ஃபெஸ்டிவல் ப்ரொசஷன்ஸு. பிளேஸ்னால் பாட்டு பாடுறது, அதை பேஸ் பண்ணி சாங்லாம் இருக்கும், புரட்சிகரமான பாடுகள்லாம் இருக்கும், மெர்சைஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. அப்புறம் ஊர்வலம் போகிறது, ஃபெஸ்டிவ் ப்ரொசஷன்ஸ்னால் வந்து நம்பிக்கை சார்ந்த ஊர்வலம்லாம் போகிறது. அதில் வந்து தங்களோட கருத்தை வெளிக்கொண்டு வருவாங்க, அவங்களோட விருப்பத்தை சொல்லுவாங்க மக்கள், அதெல்லாம் நடக்கும். அது எல்லாமே வந்து அந்த ஓல்டு ஏஜ் சமயத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே போகும்னா சென்சஸ் ஆஃப் த கிங், அதாவது மன்னருக்கு கீழே இருக்கிற ஒரு போர்டு மாதிரி வச்சுங்களேன், அங்கே போய் அப்ரூவல்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் ஆகும், இல்லை பெர்ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓல்டு ரிஜிம் முடிஞ்சதுக்கப்புறம் 1789 அப்புறம் நேஷனல் அசம்பிளி வந்துச்சு. ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்ஸ் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் பார்த்தோம்ல, மேன் அண்ட் சிட்டிசன் பார்த்தோம். ஸோ அது வந்ததுக்கப்புறம் சென்சார்ஷிப் பேன் பண்ணியாச்சு. ஸோ மக்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் எக்ஸ்பிரஷனும் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் ஃப்ரீயாக அவங்க பேசலாம், அப்புறம் அவங்களோட கருத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து டிபேட்லாம் ஈஸியாக நடத்த ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஆட்சியில் வந்து யார் இருந்தாலுமே எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து எதிரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட கருத்தை வந்து ஃப்ரீயாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டிஸ்கஷனும் ஃப்ரீயாக நடந்துச்சு. இது நாளடைவில் இந்த பப்ளிகேஷன்ஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேயும் ஃப்ரீயாக பரவ ஆரம்பிச்சிச்சு, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மக்கள் விரும்பி அது என்னன்ட்டு ஒத்து நோக்குவாங்க. அதே மாதிரி படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா, பிளேஸு, சாங்ஸு அதெல்லாம் கேட்பாங்க, அவங்களுக்கும் புரியும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எதிர் விருப்பம் எல்லாமே பரவ ஆரம்பிச்சது கிராமப்புறங்கள்லையும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபிலாசபர்ஸ் பார்த்தோம், ரூசோ, மாண்டெஸ்கோ, அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட கருத்துக்களும் மக்கள்கிட்ட இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மூலயமா பரவ ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஜெக்கோபின் ரிஜனுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் 1894 1804 அந்த சமயத்தில் நெப்போலியன் அரியணையில் வந்து அமர்றாரு. அவர் வந்து அரசியலில் இருந்தார் அதே பீரியடில். ஆனால் 1804 வந்து அவரை வந்து எம்பரர் ஆஃப் ஃப்ரான்ஸாக வந்து தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறாரு, அவரே க்ரௌன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸை வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறார். பக்கத்தில் ஜெர்மனி இருந்துச்சு, ரஷ்யா, ஆஸ்திரியா, இந்த மாதிரி எல்லா நாடுகளையும் வந்து போய் இன்வைட் பண்ணுறாரு, படையெடுத்துட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஏற்கனவே டைனாஸ்டி இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு மன்னர் இல்லை ராணி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் இறக்கி விட்டுட்டு நெப்போலியன் என்ன பண்ணுவார்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப ஆட்களை வந்து ரூல் பண்ண வச்சுருவார். அதாவது இது டைனாஸ்டிஸை ஒழிக்கிற மாதிரி கிடையாது, இவரோட டைனாஸ்டியை போய் அங்கே நிறுவி வைக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் ஃப்ரான்ஸ்க்காக இவர் வந்து இதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதனால் தன்னைத்தானே இவர் வந்து ஒரு மாடர்னைசர் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பித்தார். மாடர்னைசர்னால் வந்து ஃப்ரான்ஸு அப்புறம் யூரோப் இது எல்லாத்தையும் வந்து நவீனப்படுத்துகிறேன், நான் மாடர்ன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிட்டார். ஆனால் அதுமாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
முக்கியமான சில சட்டங்களை கொண்டு வந்தார். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. எல்லாருமே தனக்குன்னு சொத்து வாங்கி வச்சுக்கலாம், அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ஆக்கிரமிப்பு இல்லை இப்போ இந்த ஃபியூடல் சிஸ்டம்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்தில் தனி மனிதன் இந்த தேர்ட் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் சொத்து வாங்கிக்கலாம், அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த மாதிரியும் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் சிஸ்டம் இருக்குல்ல, கிலோன்னு நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி மெஷர்மெண்ட் மீட்டர் அது மாதிரிலாம் அளப்போம்ல, அடியில்லா, இதை வந்து யூனிஃபார்மாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போனோம்னா, அதாவது இந்த 1794 முன்னாடியே சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃப்ரான்ஸில் இந்த ஓல்டு ரெஜிம் இருக்கிறப்பையும் சரி ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட் சிஸ்டம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்மலாம் எப்படி கவுண்ட் பண்ணுவோம், டெசிமல் சிஸ்டமில் கவுண்ட் பண்ணுவோம். அங்கெல்லாம் வந்து ஹெக்ஸாடெசிமல், டுவோடெசிமல் அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது 16ல் 12ல் கவுண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீட்டரை வந்து நம்ம 100 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 1000 மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து அந்த சமயத்தில் வந்து அதை 12ஆக பிரித்து வச்சுருந்தாங்க, இல்லை 16ஆக பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு கிலோ வந்து 1000 கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 ounce பிரித்து வச்சுருந்தாங்க. சில இடத்துல 16 ounceன்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட 30 ml கிட்ட வரும், இல்லை கிராம் கிட்ட வரும். ஸோ அப்படி அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சமயம் வந்து நெப்போலியன் டெசிமல் சிஸ்டமாக கொண்டு வந்தார். யூனிஃபார்மாக இருக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடர்ன் விஷயத்தை கொண்டு வந்தார். அது நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ நெப்போலியன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மக்கள் வந்து ஒரு லிபரேட்டராக பார்த்தாங்க. அதாவது நிறைய விஷயத்துலேருந்து தங்களை விடுவிக்கிறார் இவர் வந்து நல்லதுக்காக அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் போய் ஆட்சி பண்ணுறதுலேயே இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுலேயே வேறு நாட்டை கையகப்படுத்துறதுலேயே குறியாக இருக்காருன்னு சொல்லி ஒரு இன்வேட்டராக இவரை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் நெப்போலியன் வந்து 1815 அது பிரிட்டிஷ்காரங்க பண்ண வேலை தான். பேட்டில் ஆஃப் வாட்டர்லூவில் தோற்கடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. இவர் இறந்தாலுமே இவர் முக்கியமாக இந்த லிபர்ட்டி அப்புறம் நவீன சட்டங்கள், மாடர்ன் லாஸ், அதெல்லாம் வந்து ஊக்கப்படுத்தினார். இவரோட இந்த லிபர்ட்டியாக இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், மாடர்ன் சட்டத்தை கொண்டு வரணும், சிஸ்டம் கொண்டு வரணும், அந்த மாதிரி சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அதை வந்து யூரோப் ஃபுல்லாக பரப்பி வச்சுருந்தார். அது இவர் இறந்ததுக்கப்புறமும் பரவி இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு. ஸோ 19th century பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி அப்புறம் டெமோக்ரஸி, அதை சார்ந்த ரைட்ஸ், உரிமைகள்லாம் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து யூரோப்பில் மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது. அதில் முக்கியமாக வந்து ஃபியூடல் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணுறது. யூரோப்பில் மட்டும் இது பரவலாக இருந்துச்சு, ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லை, யூரோப்லேயும் இந்த ஃபியூடல் சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது மேலே மன்னர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து இந்த டியூக்கு அந்த மாதிரி ஆட்கள், பேரன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க, நைட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சர்ச்சோட கண்ட்ரோல் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் நோபல்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் இந்த பர்ஜன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு கிளாஸ் விஷயம் வந்து யூரோப் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த ஃப்ரான்ஸில் நடந்த ரெவல்யூஷனால் அது பரவி இந்த ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, டெமோக்ரஸி, ரைட்ஸ் இதெல்லாம் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபியூடல் சிஸ்டமும் அங்கங்கே அபாலிஷ் ஆக ஆரம்பிச்சது. அங்கேயே இது உலகம் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சது. அதுவும் முக்கியமாக எங்கெல்லாம் மக்கள் வந்து கொலனைஸ்ட், அதாவது இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை கொலனைஸ் பண்ணாங்க, நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு அடிமையாக இருந்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆதிக்க நாடுகள் வந்து இன்னொரு நாட்டை அடிமையாக வச்சுருந்தாங்களோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வெகுண்டெழ ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க இந்த ஐடியாஸ் ஆஃப் லிபர்ட்டி, டெமோக்ரஸி, ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பித்து அவங்கள தன்னைத்தானே வந்து விடுவிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணோம். ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் ஒரு சாவரன் கண்ட்ரிலேருந்து ஃப்ரீடம் வாங்கி தன்னைத்தானே சாவரனிட்டி கொண்டு வந்து ஒரு நேஷன் ஸ்டேட்டாக உருவாக்கிக்கிட்டோம். இந்தியா உள்பட உலக நிறைய நாடுகளில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த லிபர்ட்டி, டெமோக்ரஸி ரைட்ஸ்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சது. இது யூரோப்பில் உலகம் ஃபுல்லாக பரவச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, நம்ம நாட்டிலையும் அந்த தாக்கம் இருந்துச்சு. அதுக்கு 2 முக்கியமான எக்ஸாம்பிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைசூர் மன்னர் திப்பு சுல்தான், இன்னொருத்தர் வந்து ராஜாராம் மோகன் ராய். ஸோ திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா அது புக்கில் போடல இந்த எக்ஸாம்பிள். அவர் தன்னைத்தானே வந்து இந்த புரட்சியில் இம்பேக்ட் ஆகி சிட்டிசன் திப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டார். அவருக்கு வந்து அந்த வார்த்தை பிடிச்சிருக்கு, ஒரு குடிமகன் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அவருக்கு பிடிச்சி போய்
ஏன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் தானே இருந்துச்சு. ஸோ அது பிடிச்சி போய் அவர் வந்து இந்த சிட்டிசன் அப்படின்னு அவரை சொல்லிக்கிட்டார். இது இல்லாமல் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா அவர் இந்த சில வருடங்கள் கழித்து செகண்ட் ரெவல்யூஷன் வந்துச்சு. 1830 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1830 நடந்துச்சு. அது ஃபேமஸாக வந்து நிறைய புக்ஸ்லாம் வந்து ஜூலை ரெவல்யூஷன் போட்டிருப்பாங்க. அதுலேயும் இதே மாதிரி அந்த லிபர்ட்டி, ரைட்ஸ், ஃப்ரீடம் எல்லாமே அந்த சமயமும் அந்த புரட்சி இருந்துச்சு மக்களிடையே. அதை பற்றி ஒரு கேள்வி போடுறாரு, ரொம்ப இம்பேக்ட் ஆகிட்டார், எப்படிலாம் மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த போராட்ட சமயம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட் மூவர்ன கொடி, நம்மளுக்கு எப்படி சாஃப்ரன், க்ரீன் அண்ட் ஒயிட் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர்ஸ் ரெட்டு, ப்ளூ, ஒயிட் இருக்கும். அந்த கொடி பறந்து அங்கங்கே கப்பல்கள்லாம் போயிட்டுருக்கும், போர் கப்பல்கள் இதெல்லாம் பறந்துட்டு இருக்கும், அந்த கொடி பறந்துட்டு இருக்கும். ஸோ இவர் ஒரு வாட்டி இங்கிலாந்து போகிறாரு. ஸோ கேப்டவுன் வழியாக போகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கேப்டவுன் இருக்குது பார்த்தீங்கன்னா, தாண்டி தான் போகணும் கப்பலில். அப்போ போகும்போது அங்கே வரிசையாக இந்த ஃப்ரிகேட்ஸ், போர்க்கப்பல்கள்லாம் இருக்குது ஃப்ரெஞ்சோடது. அதில் இந்த மூவர்ண கொடி, ரெவல்யூஷனரி கொடி வந்து பறக்குது. இவருக்கு ஏற்கனவே ஆக்சிடெண்ட்டில் நொண்டி தான் நடப்பார். ஒரு ஆக்சிடென்ட் நடந்து டெம்பரரியாக இந்த பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலுமே எப்படியாவது நான் போய் அந்த புரட்சி கொடியை நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி போய் அந்த கொடியை போய் பார்த்து அந்த கப்பல்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வராரு. அப்படி ஒரு இம்பேக்ட் வந்து நம்ம நாட்டோட புரட்சியாளர்களுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனோட லிபர்ட்டி, சுதந்திரம், டெமோக்ரஸி, அப்புறம் தனி மனித உரிமை இதெல்லாம் இம்பேக்ட் பண்ணுச்சு. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் அடுத்து மீட் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.